வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்றது இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஒரு ஹெல்த் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் செலவு பண்ணி உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க. ஆனால் பிளட் ப்ரெஷர் அப்படின்றது என்னங்கிறது அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பற்றி நமக்கு அதிகம் பயப்பட வேண்டிய கட்டாயம் இருக்காது. காரணம், பிளட் ப்ரெஷருங்கிறது ஒரு நாளில் ஒரே சமயத்தில் ஒரு வினாடியில் வரக்கூடிய ஒரு நோய் கிடையாது. இது வாழ்க்கையில் ரொம்ப காலம் உங்கள் உடம்புல தோன்றி உங்களுக்கு பல சிம்டம்ஸ் காமிச்சு அதையெல்லாம் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி அல்லது அதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒதுக்கி வச்சுட்டு அதை கவலைப்படாமல் நீங்கள் லைஃப்பை ரன் பண்ணும்போது முடிவாக ஒரு காலத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை உண்டு பண்ணுமே தவிர பிளட் ப்ரெஷர்ங்கிறது ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் வராது. ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரெண்டு வேறு வேறு பாதிகளாக உள்ளது. ஒன்று வந்து ஹைப்பர் டென்ஷன். இதுதான் நம்ம ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை. ஹைப்பர் அப்படின்னா உயர் இரத்த அழுத்தம். ஹைப்பர் டென்ஷன்ங்கிறது உயர் இரத்த அழுத்தம். அதாவது நமக்கு வந்து அயல்நாட்டு மருத்துவம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இரத்த அழுத்தத்தை சொல்லியிருக்கு. உதாரணத்துக்காக 120/80 அப்படின்னு சொல்றாங்க, 120/90 சொல்றாங்க. நீங்க பிஎம் ஹெக்டே அவருடைய வீடியோ கேட்டீங்கன்னா 1960 பகுதிகள் பக்கத்துல அது வந்து 159/99 அப்படின்னு இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 120/90 அல்லது 80 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எந்த விதமான ஒரு ஸ்டடியும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் 159/99 இருக்கலாம், அது 160/100 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்பட்டது. ஆனால் அது மக்களுக்கு தெரியாமலே என்ன இருக்குது அப்படின்னு டாக்டர் பிஎம் ஹெக்டே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ அது வந்து ஹைப்பர் டென்ஷன். இப்போ நம்ம 120/80 பேசலாம், 120/90 பேசலாம். அப்போ 120/90 இருக்கிறது நார்மல், 140 வந்துச்சுன்னா அது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஹைப்போ டென்ஷன், அது குறைவான இரத்த அழுத்தம். நார்மலாக இருக்க வேண்டியதுக்கு விட குறைவாக இரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அது ஹைப்போ டென்ஷன் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைப்பர் டென்ஷனை விட ஹைப்போ டென்ஷன் தான் ரொம்ப ஆபத்தானது. என்ன காரணம்னா, ஹைப்பர் டென்ஷன் பல சிம்டம்ஸ் நமக்கு காட்டும், நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான நேரம் கொடுக்கும். ஆனால் ஹைப்போ டென்ஷன் அப்படி இல்லை, ஒரு வினாடியில் ஒரு மயக்கம் வந்து நம்மளுக்கு கீழே தள்ளிடும். கீழே தள்ளிடுச்சுன்னா பின்மண்டையில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஹைப்பர் டென்ஷன் வரும்போது நம்ம முன்பக்கம் முன்னோக்கி விடுவோம். ப்ராக்டிக்கலாக ஹைப்பர் டென்ஷன் வரும்போது நமக்கு வரக்கூடிய மயக்கம் நம்மளை முன்னோக்கி தள்ளும். ஆனால் ஹைப்போ டென்ஷன் வரும்போது நம்ம தலை ஒரு மாதிரி சுற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், மல்லாக்க விழுவோம். அப்போது ஆக்சிபிட்டல் ஏரியா அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஹைப்போ டென்ஷனில். அது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் அப்படின்னா என்ன, பிளட் ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு மருத்துவத்துறையை பற்றி சொல்லணும்னா, பிளட் ப்ரெஷர் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் த பிளட் வித்தின் த ஆர்டரிஸ். ஆர்டரின்றது சுத்த ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய தமனிகள். அந்த தமனிகளுக்குள்ளார இரத்தம் எவ்வளவு வேகமாக அழுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். இது கன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது தான், வலது இடது வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது தான் மகா தமனி முதல் எல்லா தமனிகளுக்குள்ளாரையும் இரத்தம் அழுத்தப்படுகிறது. அந்த அழுத்தத்தை தான் நம்ம இரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். இது ரெண்டு வேறு வேறு லெவலில் நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணுறோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுக்கிறோம். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூவில் ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படின்னு எடுத்திங்கன்னா சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வென்ட்ரிக்கல் சுருங்கி அந்த வென்ட்ரிக்கல் சுருக்கத்தின் மூலமாக தமனிக்குள்ளார இரத்தம் எவ்வளவு வேகமாக அழுத்தப்படுகிறது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 120 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது சிஸ்டாலிக் ப்ரெஷர். இன்னொரு ப்ரெஷர் டயாஸ்டாலிக் ப்ரெஷருங்கிறது. அது வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகி இருக்கும்போது ஆரிக்களுக்குள்ளார உடம்புக்குள்ளார இயற்கையாக எந்த அழுத்தமும் இல்லாமல் ரத்தம் பாய்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த தமனிகளுக்குள்ளார உடல் எவ்வளவு அழுத்தத்தை அல்லது இந்த தமனி
எவ்வளவு அழுத்தத்தை இந்த ரத்தத்தின் மேல் காட்டுகிறது. முதல்ல பேசுறது 120ங்கிறது ரத்தம் தமனிகளுக்கு உள்ளார கொடுக்கக்கூடிய அழுத்தம். அப்போ தமனிகள் விரிவடையும், ஆர்டரிஸ் விரிவடையும். அப்போ ரத்தம் தமனிகளுக்கு மேல், தமனிகளுடைய சுவர் மேல ரத்தம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த 120. இந்த ஹார்ட் சைலண்டா இருக்கும்போது தமனி ரத்தத்தை பிடிச்சி அழுத்தும். அந்த ப்ரெஷர் தான் டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்றோம். இதை 80, 85, 90 இந்த மாதிரி வேற வேல்யூல கொடுக்குறோம். இதுல இந்த டயஸ்டாலிக் ப்ரெஷர் அல்லது சிஸ்டாலிக் ப்ரெஷர் எலிவேட் ஆகி அதிகமான நம்பர் காமிச்சதுன்னா அதை ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம். இந்த வேல்யூல 120 குறைஞ்சாலும் 90 குறைஞ்சாலும் அதை ஹைப்போடென்ஷன் சொல்றோம். ரெடியூஸ்ட் இன் ப்ரெஷர் இஸ் நோன் as ஹைப்போடென்ஷன். இப்போ உங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம்னா என்ன, குறைவான ரத்த அழுத்தம்னா என்ன புரிஞ்சிருக்கும். சிஸ்டாலிக் ப்ரெஷர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். டயஸ்டாலிக் ப்ரெஷர்னா புரிஞ்சிருக்கும். சிஸ்டாலிக் ப்ரெஷர்ங்கிறது இரத்தம் தமனிகளின் சுவர் மீது கொடுக்கக்கூடிய அழுத்தம். டயஸ்டாலிக் ப்ரெஷர்ங்கிறது தமனி ரத்தத்தின் மீது கொடுக்கக்கூடிய அழுத்தம். டயஸ்டாலிக் ப்ரெஷர் இது ரெண்டு வேற வேல்யூ. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். இப்போ இந்த அரோட்டிக் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்வு திறந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணுது, வென்ட்ரிக்கல் அரோட்டாக்கு உள்ளார ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி ரத்தத்தை அழுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்து இந்த சுவர்களை விரிவடைய வைக்கும். இதுதான் நம்ம சிஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இரண்டாவது இமேஜில் பார்த்தீங்கன்னா அரோட்டிக் வால்வு மூடி இருக்குது. இப்போ இதயத்திலிருந்து ரத்தம் வெளிநோக்கி பாயலை. அப்போ தமனிகள் அந்த ரத்தத்தை பிடிச்சி அழுத்தும். இதை நம்ம டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். கிராஃபிக்கலாக பார்க்கணும்னா இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜ் ஒன்றா காமிச்சிருக்கோம். இப்போ அரோட்டிக் வால்வு திறந்து இருக்கும்போது வர்றது சிஸ்டாலிக் ப்ரெஷர், அரோட்டிக் வால்வு மூடி இருக்கும்போது வர்றது டயஸ்டாலிக் ப்ரெஷர். அதாவது இதயத்தை விட்டு ரத்தம் வெளிநோக்கி பாயும் போது வர்றது சிஸ்டாலிக் ப்ரெஷர், இதயத்துக்குள்ளார ரத்தம் பாய்ந்து வரும்போது வர்றது டயஸ்டாலிக் ப்ரெஷர். இதான் ரெண்டு வேற ப்ரெஷர் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ரெஷர் மாறுவதற்கான காரணங்கள் என்னென்ன இருக்கு. ஒன்று, வென்ட்ரிக்கல் அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுத்து ரத்தத்தை வெளியேற்றணும். அப்பதான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ வென்ட்ரிக்கல் நார்மலாக கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை விட அதிகமான அழுத்தத்தை கொடுத்து ரத்தத்தை அழுத்தி வெளியேற்றுச்சுன்னா அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். சாதாரணமாக நம்ம சிம்பிளாக விளையாட்டாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாட்டர் பாக்கெட் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க கல்யாணத்துல எல்லாம் பண்ணுங்க, வாட்டர் பாக்கெட்டில் ஓட்டையை போட்டு அப்படியே அழுத்தி எல்லாருமே அடிக்கும். அப்படி அழுத்தும் போது சின்ன ஓட்டையாக இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் அழுத்தத்தில் தண்ணீர் அதிகமான தூரம் பாயும். ஹோல் பெருசாக இருந்துச்சுன்னா அதே அழுத்தத்துக்கு தண்ணி குறைவான டிஸ்டன்ஸ் தான் பாயும். நீங்கள் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிங்க, செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, இன்னும் இடத்துலேருந்தே அந்த டியூப் அப்படியே பிடிச்சிங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸில் போய் தண்ணி ஊற்றும். அந்த ஹோலை கொஞ்சம் அழுத்தி சின்னதாக்குனீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தண்ணி பாயும். இது ஒரு காரணம். இரண்டாவது, வாட்டர் பாக்கெட்டில் ஹோல் போட்டு அழுத்துனீங்கன்னா பாயிற தூரத்தை விட எண்ணெய் பாக்கெட்டில் ஹோல் போட்டு அழுத்துனீங்கன்னா தண்ணி குறைவான தூரம் தான் பாயும். ஏன்னா இப்போ எண்ணெயோட விஸ்காசிட்டி அதிகம், வளவளப்பு தண்ணி அதிகம், தடிமன் அதிகம். அப்போ நீங்கள் கொடுத்த ஒரு ப்ரெஷருக்கு தண்ணி கொஞ்சம், அந்த எண்ணெய் கொஞ்சமான தூரம் பாயும். இப்போ ரெண்டு காரணம். ஒன்று அந்த ஹோல் அதோட டயமீட்டர், ரெண்டாவது அது இருக்கக்கூடிய திரவத்தினுடைய வளவளப்பு தன்மை அல்லது விஸ்காசிட்டி. இது ரெண்டுமே எதை மாற்றும், ப்ரெஷரை மாற்றும். இப்போ முதல்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு அரோட்டாவுடைய அல்லது ஒரு தமனியினுடைய டயாமீட்டர் சுருங்கி குறைஞ்சதுனால், அதாவது தமனி தடித்து தனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டயமீட்டரை சின்னதாக்கிடுச்சுன்னா இப்பயும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனது ஒரு கிராஃபிக்கல் பார்க்கலாம். நார்மலாக ஒரு குறிப்பிட்ட அளவு டயாமீட்டர் இருக்கும்போது நார்மல் ப்ரெஷர், அதை விட்டு இந்த டயாமீட்டர் குறைய ஆரம்பிக்கும் போது ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் வருது. அது உயர் ரத்த அழுத்தத்திற்கு முற்பட்ட பகுதி. இப்போதான் நமக்கு உடம்புல சிம்டம் தெரிய ஆரம்பிக்கும். பல விதமான சிம்டம் அது லாஸ்ட்டாக பார்க்கலாம் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் அதிகமாக குறைஞ்சி ஹைப்பர் டென்ஷன் வரும்போது ரத்த குழாயினுடைய தடிமன், அது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஹோல் பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கும். இது நம்மளுடைய நாலேஜ்
நம்ம கற்றுக்கிட்ட நம்மளோட அறிவு என்ன சொல்லுதுன்னா இதயத்தில் தான் ஏற்படுதுன்னு சொல்லுது. இப்போ பாருங்கள், ரெண்டாவதுல ஒரு நார்மல் டயமீட்டர், இப்போ உள்ளுக்குள்ளார டயமீட்டரை யார் குறைச்சிருக்கா, உள்ளார சேர்ந்த கொழுப்பு படிவும் குறைச்சிருச்சு. இன்னொரு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு படிவும் அடைப்பையை ஏற்படுத்திடும். இது எல்லாமே நம்மளுடைய நாலேஜுக்குள்ளார இதயத்தில் நடக்குது, நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படி இல்லாமல் இரண்டு தசைகளுக்கு இடையிலே போகிற இரத்த குழாயை தசைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் கூட அழுத்தி சின்னதாக்கலாம். அப்பையும் டயாமீட்டர் குறைஞ்சிரும், அப்பையும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதயம் மட்டும் காரணம் இல்லை, வெளியில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் காரணமாக அமையும். இப்போ எடுத்து பாருங்க, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்குள்ளார அல்லது வெவ்வேறு இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அரோட்டா அல்லது தமனிகளுக்குள்ளார டயாமீட்டர் குறையிறதுக்கான பல காரணங்களை நம்ம பார்க்குறோம். கொழுப்பு அடையலாம், தசைகள் சுருங்கி இருக்கலாம், இயற்கையாகவே அந்த டயாமீட்டர் சின்னதாக இருக்கலாம், சுருக்கம் ஏற்படலாம். அதாவது உங்களுக்கு வால் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, அதனுடைய எலாஸ்டிசிட்டி கூட போகலாம். அதாவது அந்த தசை அந்த குழாயினுடைய சுருங்கி விரியும் தன்மை கடினமாக இருந்துச்சுன்னா அப்போ கூட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், டயாமீட்டர் குறைஞ்சால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று. ரெண்டாவது, சுருங்கி விரியும் தன்மை குறைஞ்சா அப்பையும் என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். உள்ளார அடைப்பு ஏற்பட்டால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பல விதமான காரணங்களில் மெக்கானிக்கலாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ பாருங்கள், இந்த எல்லோ ஸ்கொயர் கிரீன் ஸ்கொயர் உட்காந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்த ஒரு இமேஜ் இருப்பாங்க. அந்த இமேஜ் நமக்கு என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு சிக்னல் இந்த குழாயினுடைய சுருங்கி விரியும் தன்மை, டயாமீட்டர், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. இப்போ உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு அல்லது குறைவான ரத்தம் அழுத்தம் ஏற்படுவதற்கு இந்த நரம்பு தொகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனை கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் நம்ம மனசு எப்பயுமே ஹார்ட்னு இதயத்தை மட்டுமே நம்ம உயர் ரத்த அழுத்தத்துக்கு அல்லது குறைவான ரத்த அழுத்தத்துக்கு காரணமாக நினச்சிட்டு இருக்கோம். இதை ரொம்ப தெளிவாக ஒரு இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் அயல்நாட்டு மருத்துவத்தில் அனாட்டமியில் ஒவ்வொரு இரத்த குழாயும் எவ்வளவு டயாமீட்டர் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லியிருக்கு. ஒரு ஆவரேஜ் வேல்யூ சொல்லியிருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக மாற்றிருக்குது. இப்போ தமனிகள் எவ்வளோ டயாமீட்டர் இருக்கணும், கேப்லரிஸ் அதாவது நுண் இரத்த குழாய்கள் எவ்வளவு இருக்கணும், ஆற்றல் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கு இருக்கட்டும், கையில் வச்சுப்போம். இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் என்ன சொல்லுது, சிம்பத்தட்டிக் நர்வ்னு சொல்லக்கூடிய மூளையிலிருந்து கட்டளைகளை ஏற்று வரக்கூடிய நரம்புகள் இந்த இரத்த குழாயினுடைய தடிமனை கட்டுப்படுத்துகிறது, டயாமீட்டரை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு அயல்நாட்டு மருத்துவம் சொல்லித்தருது. அப்போ மூளை நினைச்சதுன்னா அடைப்பு இல்லைன்னா கூட இந்த தமனிகளினுடைய எலாஸ்டிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலமாக இரத்த அழுத்தத்தை கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த பிளட் ப்ரெஷர் மேலே இருக்கக்கூடிய பயமே டோட்டலாக போயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் குறையும் போது ப்ரீ ஹைப்பர் டென்ஷன், டயாமீட்டர் ரொம்ப சுருங்கிடுச்சுனால் அதனுடைய குறுக்கு வெட்டு அளவு ரொம்ப சுருங்கிடுச்சுன்னா ஹைப்பர் டென்ஷன். இதையே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் போல விரிவடைஞ்சதுன்னா ப்ரீ ஹைப்போ டென்ஷன், ரொம்ப விரிவடைஞ்சிருச்சுன்னா டோட்டலாக ஹைப்போ டென்ஷன், குறைவான ரத்த அழுத்தம். இது ரெண்டும் வர்றதுக்கு யார் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ரத்தங்கிறது இதயத்தில் மட்டும் சுற்றி வரல. அடுத்தது ஒரு ரொம்ப நமக்கு இதுவரைக்கும் பல பேர் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்திலையும் எந்த உறுப்புக்குள்ளாரையும் ஆற்றரி அப்படின்னு சொல்லக்கூடிய தமனியில் ஓடக்கூடிய இரத்தம் தமனியை விட்டு வெளியில வந்து எந்த ஒரு உறுப்புக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வராது. ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் போற மாதிரி தமனியில ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரத்தம் தமனி வழியா போய் கேப்லரிஸ் மாதிரி
கேப்லரிஸ்லேருந்து திருப்பி ஒன்றாக இணையும் போது அது சிறையாக மாறி அல்லது வெயினாக மாறி திருப்பி பிளட்டு எங்கே போயிடும், இதயத்துக்கு போயிடும். ஸோ எந்த இடத்துலையுமே தன்னுடைய சுற்றுவோட்ட பாதையை விட்டு ரத்தம் வெளியில் வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா அது ஹீமோஃபீலியான்றக்கூடிய ஒரு நோயாக மாறும். ரத்தம் இரத்த குழாய்கள் விட்டு வெளியில் வரவே வராது. ஆனால் அதுக்குள்ளார போகிற ஆக்சிஜனோ நியூட்ரிஷனோ வெளியில் வரும், திருப்பி டாக்ஸினோ உள்ளே போகும், அது நடக்கும். ஆனால் ரத்தம் இரத்த குழாயை விட்டு வெளியில் வராது. இது புரிஞ்சிடுச்சுன்னா ஹைப்பர் டென்ஷன் ஹைப்போடென்ஷனுக்கான காரணத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்குள்ளார அசுத்த ரத்தம் போகணும், அதை விட்டு சுத்த ரத்தம் வெளியில் வரணும், பியூரிஃபை பண்ணி வரணும். ஆனால் அதே சமயத்தில் நுரையீரலுடைய தசைகள் இயங்குவதற்கான ஆக்சிஜன் பிளட்டும் போயாகணும். அதே மாதிரி இதயம் அதே வேலை செஞ்சிட்டு இருக்கு. கிட்னிக்குள்ளார ரத்தம் போகுது, ரத்தம் வெளியே வருது. லிவருக்குள்ளார போகுது, வெளியில் வருது. மண்ணீரலுக்குள்ளார போகுது, வெளியில் வருது. இறைப்பைக்குள்ளார போகுது, வெளியில் வருது. எந்த ஒரு இடத்துல இரத்த குழாய் சுருங்கியோ அடைப்பு ஏற்பட்டோ ஒரு தடையோ அல்லது தளர்ச்சியோ ஏற்பட்டாலும் அந்த அழுத்த அதிகம் அல்லது அழுத்த குறைவு இதயத்தை பாதிக்கும். ஸோ கல்லீரலுக்குள்ளார இரத்த குழாய் சுருங்கினாலும் ஹை ப்ரெஷர் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும். கிட்னிக்குள்ளார சுருங்கினாலும் ஹைப்பர் டென்ஷன் வரும். லிவர் இல்லாமல் கேல் பிளாடர் இல்லாமல் எந்த இடத்துல இரத்த குழாய் சுருங்கினாலும் இரத்த குழாய் விரிவடைஞ்சாலும் ஹைப்பர் டென்ஷன் ஹைப்போடென்ஷன் ரெண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்ம இதயத்தின் மேல் இருக்கக்கூடிய பயத்தை நம்ம விட்டுடலாம். திரும்பியும் அதே இமேஜ் சிம்பத்தட்டிக் நர்வு தான் எதை டிசைட் பண்ணுது, உங்களுடைய இரத்த குழாயினுடைய தளர்ச்சியையோ சுருக்கத்தையோ டயமீட்டரையோ மாற்றுது. கொழுப்பு அடைக்குதுன்னா கொழுப்புக்கும் இதயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கொழுப்பு மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லாக லிவர். எந்த இடத்துல கொழுப்பு அடைச்சாலும் அந்த கொழுப்பை ரிமூவ் பண்ணுறது லிவருடைய வேலை, அதுக்கும் இதயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மளுடைய அக்கிபஞ்சர் தியரியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டுக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இதயம் ரொம்ப இன்னசென்ட், அதை யாராலும் நிப்பாட்ட முடியாது. உயர் ரத்த அழுத்தமோ அல்லது குறைவான ரத்த அழுத்தமோ இதயம் சம்பந்தப்பட்டது இல்லை. ஸோ இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படி பாருங்க. செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம், ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், மூளையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் வரலாம், விஷன் உங்கள் ரெட்டினாக்குள்ளார ரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால் பார்வை இழப்பு கூட வரலாம், ஹார்ட்டில் அட்டாக் வரலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா இதய நோய்க்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் கொண்டு வரும். இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறையா மயக்கத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் வரலாம். அதே சமயத்தில் இந்த ஹைப்பர் டென்ஷன் வரக்கூடியது எல்லாமே வித் சைன் ஏற்கனவே தெரியும். ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னா முன்னாடி தெரியும், அட்டாக் வரப்போகுதுன்னா முன்னாடி தெரியும், வேர்க்கும் நல்லா எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த ஹைப்போடென்ஷன் வரும்போது அதே மாதிரியான விஷயங்கள் என்ன நடந்தாலும் அதுக்கான சிக்னல் அல்லது சிம்டம்ஸ் உடனே தெரியாது, திடீர்னு தான் அந்த மயக்கம் வரும். ரொம்ப முக்கியமாக ஹைப்போடென்ஷன் வரும்போது மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தின் அளவு குறைவதனால மூளையில் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வரும். அதோட கோமா முதற்கொண்டு த்ராம்போசிஸ் சொல்லக்கூடிய ரத்தம் உறைதல் வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த கையில் வலி வருது, ஷோல்டரில் வலி வருது அப்படிங்கிறதெல்லாம் ஹைப்பர் டென்ஷன்லேயும் வரும், ஹைப்போ டென்ஷன்லேயும் வரும். நம்ம ஏற்கனவே செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸில் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டுக்குமே செர்விக்கல் காரணமும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதை ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கொஞ்சம் மூளை ஸ்டடி பண்ணினீங்கன்னா இது ஹைப்பர் டென்ஷன் எதர் டியூ டு த ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் ஆர்டரி ப்ராப்ளம் ஆர் செர்விக்கல் ப்ராப்ளம்ங்கிறத நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஹைப்போ டென்ஷன் பற்றி நம்ம அடிப்படையில் நம்ம லெவலில் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுக்குள்ள இன்னும் நுழைஞ்சோம்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் போகும்போது இன்னும் நிறையா தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம லெவலுக்கு ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் அல்லது ஒரு செல்ஃப் ஹெல்ப் பண்ணிக்கக்கூடிய லெவலுக்கு இது போகும். ஹைப்பர் டென்ஷன் ஹைப்போ டென்ஷன்றது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்ல. இந்த நோய்களை இதயத்தை தொடாமலே நம்மளால் சரிப்படுத்த முடியும். அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போது அக்குபஞ்சரை பயன்படுத்தி இதயத்தில் இருக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் அல்லது குறைவான இரத்த அழுத்தம் இது ரெண்டையும் எப்படி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அயல்நாட்டு மருத்துவத்துக்கு தான் ஹைப்பர் டென்ஷன் ஹைப்போ டென்ஷன் அப்படிங்கக்கூடிய வித்தியாசம் இருக்குது.
அவங்க ரெண்டுக்கும் வேறு வேறு மருந்துகளை பயன்படுத்துவாங்க, வேறு வேறு ரசாயன பொருட்களை பயன்படுத்துவாங்க. ஆனால் அக்கிபஞ்சர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போடென்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமச்சீர் நிலையை கொண்டு வரதுனால எல்லா புள்ளிகளும் ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷனை கொண்டு வந்துடும். அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா புள்ளிகளும் அதுக்காக தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஒன்று ஹார்ட் 7. இந்த புள்ளி இதயத்தினுடைய 7வது புள்ளி. கையில் உள்ளங்கை பகுதியில் சுண்டு விரல்லேருந்து நேராக கீழே வரும்போது முழங்கையும் கையும் இணையக்கூடிய பகுதி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகையில், மணிக்கட்டு மடிப்பு ரேகையில் சுண்டு விரலுக்கு நேராக இருக்கக்கூடிய புள்ளி தான் ஹார்ட் 7. இந்த புள்ளியை நம்ம பயன்படுத்துவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷரை மாற்ற முடியும். எமோஷனல் இஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய மன எழுச்சியினால் வரக்கூடிய பிரச்சனைகள், தூக்கத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், இதை மாற்ற முடியும். இதயத்தில் ஏற்படக்கூடிய பால்பிட்டேஷனை மாற்ற முடியும். எந்த ஒரு கண்டிஷனில் ஹார்ட் இஷ்யூஸ், ஃபிசிக்கல் ஹார்ட் இஷ்யூஸ், நேரடியாக இதயத்தினுடைய தசை சம்பந்தமான ஃபிசிக்கல் ஹார்ட் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் இந்த புள்ளியை வச்சு மாற்ற முடியும். பிளட் ப்ரெஷர்லேருந்து, பால்பிட்டேஷன்லேருந்து இந்த புள்ளியை வச்சு நம்மளால் மாற்ற முடியும். இது உடம்புல இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், சுண்டு விரல்லேருந்து தொட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த உள்ளங்கை தாண்டி வரக்கூடிய மணிக்கட்டு மடிப்பு ரேகை, இந்த ரேகையில் இருக்கக்கூடிய புள்ளி ஹார்ட் 7. இந்த புள்ளியை 30 வினாடிகளிலிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அழுத்தும் போது நம்மளால் இதயத்தில் நேரடியாக அதன் தசை பகுதிகள் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியும். இது ஹார்ட் 7. அடுத்த புள்ளி ஹார்ட் 7க்கு அடுத்த புள்ளி எடுத்து போகிறது பெரிகார்டியம் 6. இதய உறையினுடைய 6வது புள்ளி. இந்த புள்ளியும் மணிக்கட்டு பகுதியில் தான் இருக்குது. அதாவது உங்களுடைய உள்ளங்கை பகுதியில் மணிக்கட்டு ரேகையில் இருந்து 3 விரல் தூரத்தில் இருக்கக்கூடிய புள்ளி. இந்த இடத்துல 2 டெண்டான் இருக்கும். இந்த 2 டெண்டானுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த புள்ளி வருது. இதுவும் ஓப்பன்ஸ் அண்ட் ரிலாக்ஸஸ் தி செஸ்ட். இந்த ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது மார்பு அடைப்புன்னு சொல்லுவாங்க. இதயம் கனத்து போயிடும், மூச்சு விட முடியாமல், நெஞ்சு விரிவடைய முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த செஸ்ட் டைட்னஸ் அல்லது ஹார்ட் பிளாக், நெஞ்சில் வரக்கூடிய அடைப்பு, இதை நம்ம மாற்ற முடியும். ஆன்ஜினா அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தில் வரக்கூடிய வலி, பால்பிட்டேஷன் படபடப்பு, தூக்கமின்மை, நர்வஸ்னஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதோடு இல்லாமல் இந்த ப்ராப்ளம், ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும்போது ஏப்பம் விட்டால் போதும், நம்ம கொஞ்சம் போல் ஏப்பம் விட்டால் நல்லா ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். நீங்கள் ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே வந்தவங்களை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு சிம்டம் மனசுக்கு தெரியும்னா, 2 ஏப்பம் விட்டால் நான் நல்லாயிடுவேன் அப்படின்னு வயிறு உப்பிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த புள்ளி அழுத்தும் போது எபிகாஸ்ட்ரிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய வலி குறையும், இந்த எபிகாஸ்ட்ரிக் ப்ரெஷர் குறைஞ்சிடும். அப்போ இதயம் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். இந்த P6 பயன்படுத்த பெரிகார்டியம் 6 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மணிக்கட்டு ரேகையிலிருந்து 3 விரல் தூரம், இவ்வளோ தூரம் கேப் எடுத்துங்க. அங்கே 2 டெண்டான் இருக்கும், 2 தசைநார்கள் இருக்கும். 2 தசைநார்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த P6 வருது. இது நீங்கள் எவ்வளவு உள்ள அழுத்தினீங்கனாலும் இதுக்கு கீழே பாதிக்கப்படக்கூடிய எந்த உறுப்புகளும் கிடையாது. தைரியம் அழுத்தலாம். ஒன்று இந்த இடத்துல ரத்த குழாய் ஒன்று கிராஸ் ஆகும். நீடில் பண்ணும்போது அந்த ரத்த குழாயை அவாய்ட் பண்ணணும். ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை பற்றி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சர்வசாதாரணமாக இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்மளால் மாற்ற முடியும். நம்ம எடுத்துக்கக்கூடிய 3வது புள்ளி லிவர் 3. இது காலினுடைய மேல் பக்கம், அது புறங்கால் பகுதியில் கட்டை விரலுக்கும் மெட்டி போடக்கூடிய விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த புள்ளி வருது. 2 விரலுக்கு இடையில கையால் அழுத்திட்டே வந்தீங்கன்னா இந்த உள்ளங்காலினுடைய முதல் எலும்பும், கட்டை விரல் பக்கத்தினுடைய எலும்பும், மெட்டி விரலுக்கு பக்கத்தினுடைய எலும்பும், 2 எலும்பும் ஒன்றா இணையக்கூடிய பகுதி லிவர் 3. இது பிளட்டை ரெகுலேட் பண்ணும், ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளில் வரக்கூடிய சுரப்பு நீரினுடைய அளவை மாற்ற முடியும் அல்லது சரி பண்ண முடியும். தூக்கத்தை சமன்படுத்தும் அல்லது இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமாக நரம்பு தொகுதிகளுக்கு வரக்கூடிய கட்டளைகளை தடை இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம ஏற்கனவே படித்தோம், இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ் மூலியமாக, சிம்பத்தட்டிக் நர்வ் மூலியமாக தான் இரத்த குழாய்கள் எவ்வளவு விரிவடையணும், அந்த சுவர்கள் எவ்வளவு தடிமண்ணில் இருக்கணுங்கிறத மூளை நிர்ணயம் பண்ணுது. ஸோ இந்த கனெக்டிவிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நமக்கு என்ன ஆகிடும்,
இரத்த குழாயில் சுருக்கமோ அல்லது ரிலாக்ஸேஷன் ஆகிடும். இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் இந்த லிவர் 3 பாயிண்ட் வேணும். இது உடம்புல எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். காலில் கட்டை விரல், மெட்டி போடுற விரல் 2 இடத்துக்கு கேப்பில் அழுத்திக்கிட்டே மேலே வந்தீங்கன்னா ஒரு இடத்து வரும்போது அங்கே ஒரு தடை இருக்கும். அது 2 இடமும் ஒன்றா சேர்ந்துடும், பள்ளம் இருக்காது. அந்த ஜங்ஷன் தான் உங்களுடைய லிவர் 3. இந்த புள்ளியை நம்ம நார்மலாக நிறைய டெக்ஸ்டில் ஆபத்தான புள்ளி அதிகம் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. தைரியமாக இந்த புள்ளி அழுத்தலாம். இந்த புள்ளி அழுத்துறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு பெஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் என்ன, ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராஜுவலாக உங்களுடைய பிபியை நார்மல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு கொண்டு நிப்பாட்டிடும். ஆரம்பத்தில் எமர்ஜென்சி கண்டிஷனில் குறைச்சது, பிறகு அது என்ன பண்ணும், ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் கொண்டு வந்து அந்த புள்ளியை பயன்படுத்துவதன் மூலமாக, தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு கொண்டு நிப்பாட்டி வச்சிடும். அதனால் இந்த புள்ளியை தைரியமாக தொடர்ந்து பயன்படுத்தலாம். ஓகே, இப்போது இதுக்கு அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய புள்ளி வந்து UB15, அதாவது யூரினரி பிளாடரினுடைய 15வது புள்ளி. இது முதுகில் இருக்குது. முதுகில் 5வது 6வது முதுகு எலும்புகளுக்கு இடையிலே, அது தொராசிக் வெர்டிபிரால தொராசிக் போனில் T5 T6 2 போனுக்கும் இடைப்பட்ட கேப்பில் இருந்து 1.5 கிட்டத்தட்ட 2 விரல் தூரம் லெஃப்ட் ஆர் ரைட் 2 பக்கத்துலேயும் இந்த புள்ளி இருக்கும். இந்த புள்ளியை ஒரு அக்குபங்க்சரிஸ்ட் பயன்படுத்தும் போது ரொம்ப நுணுக்கமாக இந்த புள்ளியை தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் வீட்டில் நீங்கள் நார்மலாக செல்ஃப் ஹெல்ப் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களை கட்டை விரலை வச்சு ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் பண்ணினீங்கன்னா இந்த புள்ளி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஒரு ₹1 காயின் அளவுக்கு நீங்கள் விரலால் இந்த புள்ளி அழுத்துனீங்கன்னா, வட்டமாக சுற்றுனீங்கன்னா இந்த புள்ளி நம்ம கை விரலுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த புள்ளியினுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ரிலேட்டட் எமோஷனல் இஷ்யூஸ், அதிகமான கோபம், அதிகமான பயம், கம்ப்ரஸ்டு ஃபீலிங், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இதன் மூலியமாக வரக்கூடிய எல்லா வகையான இதய நோய்கள் இதை கட்டுப்படுத்தும். முக்கியமாக பிளட் அண்டு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் வரக்கூடிய எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்தும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நடைமுறையில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம என்ன பண்ணுவோம், அவர் கன்சோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதுகில் தட்டி கொடுப்போம். நம்ம என்ன பண்ணோம், முதுகில் தட்டி கொடுப்போம். அந்த முதுகில் தட்டி கொடுக்கும்போது உங்கள் கை படக்கூடிய இடம் எதுனா அந்த UB15 தான். இதை நம்மளே அறியாமலே நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறாருந்தா முதுகில் தட்டுவோமே தவிர நெஞ்சில் தட்ட மாட்டோம். முதுகில் தட்டுறது எங்கே இடத்த தட்டுறோம்னா அந்த UB15 தான் நம்ம தட்டுறோம். அது பிளாடர் 15 தான் நம்ம தட்டுறோம். அங்கே தட்டுவதன் மூலியமாக அவர் மனதை நம்ம கன்சோல் பண்ணுறதுனால அவருடைய ஹார்ட்டில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இது UB15. ஸோ UB15ங்கிறது பிளட் ப்ரெஷர் டியூ டு த எமோஷனல் கண்டிஷன். இதை சரி பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லங் 9. பெரும்பாலும் இந்த லங் 9 ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்கன்றாங்க. என்ன காரணம்னு தெரியல. காரணம் ஏன் நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பிளட் வெசல்ஸ் மட்டும் காரணம் அல்ல, இரத்தத்தினுடைய தடிமன். இதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பிளட் ப்ரெஷருக்காக அயல்நாட்டு மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளும் இரத்தத்தை நீர்த்து போக வைக்கக்கூடிய ஆஸ்பிரின் ஆர் ஹெப்பாரின் சம்மந்தப்பட்ட மருந்தாக தான் இருக்குது. இதை நீங்கள் மருத்துவத்துறையில் மருந்துகள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இரத்தத்தை நீர்த்து போக வைப்பதற்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் கட்டாயமாக பிபி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும். இந்த மருந்தை நம்ம உடம்புல ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இயற்கையான புள்ளின்னு எடுத்திங்கன்னா LU9. இந்த பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா, இரத்தத்தினுடைய டென்சிட்டி அல்லது விஸ்காசிட்டி எவ்வளவு இருக்கணுங்கிறத நிர்ணயம் பண்ணுது. அப்படி பண்ணுறதுனால பிளட் வெசல் மேலே இந்த புள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோல் இருக்குது. இரத்த குழாய்கள் உடம்புல எல்லா இடத்துல இரத்த குழாய்களும் எவ்வளவு தடிமன் இருக்கணும், எவ்வளவு விரிவடையணும், எவ்வளவு அதனுடைய சுருங்கும் தன்மை எவ்வளவு இருக்கணுங்கிறத இந்த புள்ளி தான் முடிவு பண்ணுது. அதனால் LU9ங்கிறது கமாண்ட் பாயிண்ட் ஃபார் ஆல் பிளட் வெசல். ஸோ பிளட் ப்ரெஷருக்கு LU9 எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான புள்ளி. இந்த புள்ளி உடம்புல பார்த்தீங்கன்னா
H7 எடுத்தீங்கல்ல, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வரும். அதாவது கட்டை விரலில் இருந்து தொட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டை விரல் முடிவடைந்து உள்ளங்கை முடிவடைந்து எங்கே உங்களுடைய முழங்கை ஆரம்பிக்குதோ அந்த மணிக்கட்டு ரேகையில் ஒரு ஆர்டரி இருக்கும். அந்த ஆர்டரிக்கு பேர் ரேடியல் ஆர்டரி அல்லது ரேடியல் தமனின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தொட்டு பார்க்கும்போது நாடி துடிப்பு தெரியும். அந்த இடம் தான் இந்த LU9ங்கிற பாயிண்ட். இந்த LU9 அப்படிங்கிற பாயிண்ட்டை அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிச்சிடும், மூச்சு ரிலாக்ஸ் ஆகிடும், பால்பிட்டேஷன்லேருந்து ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு அடுத்தது இன்டாங் அப்படிங்கக்கூடிய நெற்றியினுடைய 2 புருவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மையப்புள்ளி. இந்த புள்ளி மனதை அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி என்ன பண்ணோம், நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இட் காம்ஸ் த மைண்ட், மனதை அமைதிப்படுத்தும், ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைக்கும், ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வரும், விஷன் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை தெளிவை கொண்டு வரும், பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணும், உடம்புல இருக்கக்கூடிய சைனஸ் கேவிட்டிஸ் அதை ஓப்பன் பண்ணி விட்டுரும். அப்படி பண்ணும்போது நெற்றி பொட்டுக்கு இடையிலே அல்லது மூக்குக்கு இடையிலே கண்ணுக்கு உள்ளாரையோ ஏற்பட்ட இரத்த அழுத்தம் அல்லது அழுத்தங்களை சர்வசாதாரணமாக இந்த புள்ளி குறைச்சிடும். ஸோ மன அழுத்தம் குறையும் போது பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். இந்த புள்ளிகளை தொடர்ந்து முறையான இதே சீக்வன்ஸில் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் சம்பந்தமான எதை பற்றியுமே நம்ம கவலைப்படணுங்கிற கட்டாயம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அக்குபங்கரை பொறுத்த வரைக்கும் உயர் ரத்த அழுத்தங்கிறதோ குறைவான ரத்தம் அழுத்தங்கிறதோ ஒரு பெரிய சீரியஸான கண்டிஷன் கிடையாது. இதயம் அதிகமாக ரத்தத்தை அழுத்துதுன்னு சொன்னால் அதுக்கு இதயம் காரணம் கிடையாது. உடம்புக்குள்ளார வேறு எங்கேயோ இன்னொரு பிரச்சனை இருக்குன்றது தான் நம்ம தேடுவோம். அதை தேடி அந்த அடிப்படை காரணங்களை சரி பண்ணினீங்கன்னா பிபி உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வராத அளவுக்கு நம்மளால் சரி பண்ண முடியும். இந்த புள்ளிகளை பயன்படுத்தினீங்கன்னா அந்த நீங்கள் தேட வேண்டியதில் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கண்டிஷனும் பேலன்ஸ் ஆகி உடம்புல நார்மல் பிளட் ப்ரெஷரை கொண்டு வந்துட முடியும். இது எல்லோரும் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.